ஒரு அருமையான பயணம். நம்ம சிறுவாணி சாரலேருந்து கிராக்கர் சிட்டி, லிட்டில் ஜப்பான் இந்த மாதிரி பல பேர் இருக்குங்க இந்த ஊருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஊருக்கு வரேன். அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. ஃபைனலி பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. பெர்மிஷன்லாம் மத்தியானமே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, என்ன தம்பி 2ஆம் நம்பர் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற. அப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னோம். ஓகேப்பா நீ பொறுமையாக வந்துடுங்க, 9:15 to 9:15 வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ வந்தோடனே போய் உட்காருப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கிளிப்பு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் பயங்கர டிராஃபிக்குங்க. நமக்கு பஸ்ஸு 10 மணிக்கு, இங்கே ஆல்ரெடி 9 ஆயிடுச்சுங்க. எங்கே இருக்கோன்னா ப்ரூஃபில்ஸ் ரோடுங்க, நம்ம தேவாங்க ஸ்கூல் இருக்குல்லங்க. செம்ம டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக இன்ஜின்ஸாக நகர்ந்துட்டுருக்குங்க. என்னையெல்லாம் 9:15 9:30 வர சொன்னா இருக்குன்ற கண்டக்டர்னா. எத்தனை மணிக்கு போகிறான்னு பார்ப்போங்க. இந்த காருக்காரங்கனால தாங்க டிராஃபிக்கே. அத்தனை கார் லைனாக நிற்கிது. நம்ம கேரளா எக்ஸ்பிரஸுங்க. மணி 9:15 இன்னும் இந்த லைன்லேயே தாங்க நிற்கிறோம். எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்குது. 9:20 ஆயிடுச்சுங்க. என்ன ப்ராப்ளம்னே தெரில. மயிலாடுதுறைங்க. உதய் எக்ஸ்பிரஸ் போய் இன்னொரு கேரளா எக்ஸ்பிரஸ் போய் மயிலாடுதுறை உள்ளே போய் இந்த அளவுக்கு லேட்டாக நான் எங்கேயுமே போனதில்லைங்க. ஐயோ, சீரியஸ்லி இப்படி ஒரு ஜேர்னி, இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுப்பேன்னு நினச்சி பார்க்கலைங்க. ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சிவகாசி எடுக்கலான்னு பிளான் பண்ணி வந்துட்டேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு 7:45 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். நம்ம சிங்கநல்லூர் 1 மணி நேரத்தில் போயிடலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வண்டி பிடிக்கிறமா இல்லையான்னு பார்க்கணுங்க. இங்கே அதுக்கும் மேலே சத்தம். ஸோ சிங்கநல்லூர் எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்ப்போங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 10 மணிங்க. ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க இந்த வண்டி எடுங்கன்ட்டு. கோயம்புத்தூர்லேருந்து சிவகாசி ஃபைனலி இன்றைக்கி ஹரிபரியாக எடுக்க போகிறேங்க. வேறு வண்டி சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 9:30ங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ட்டு. இப்படியே 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாச்சுங்க. நினச்சிட்டே இருந்தேன், போதும் நமக்கு 1/4 மணி நேரம் போகுதுங்க, எல்லா வேலையும் பண்ணிடலாம். இங்கேயே நிப்பாட்டினாங்கன்னா பரவாயில்ல. அடாடாடாடாடா, சிங்கநல்லூர் வந்தால் தாங்க இந்த வைப் இருக்குது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் உப்புளிப்பாளையம் பிரான்ச்சில் 2x2 ஒரு கோயம்புத்தூர் திருச்செந்தூர் வண்டி விட்டுருக்காங்க. ஸோ அந்த வண்டி தாங்க முன்னாடி. ஸோ நம்ம சிவகாசி பார்த்து போவோம். ஏன்னா ஏற்கனவே கூப்பிட்டாங்க. இங்கே தான் நிற்குதுங்க நம்ம வண்டி. ஃபைனலி பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. பெர்மிஷன்லாம் மத்தியானமே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, என்ன தம்பி 2ஆம் நம்பர் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற. அப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னோம். ஓகேப்பா நீ பொறுமையாக வந்துடுங்க, 9:15 to 9:15 வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ வந்தோடனே போய் உட்காருப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. சும்மா ஹிட்மேன் எக்ஸ்பிரஸ்ன்னு சூப்பராக போட்டிருக்காங்க. அப்பமா வாங்க. நான் சொல்லியிருந்தேன்னாங்க கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் 1-1. இங்கே நம்ம வண்டி நிற்குதுங்க, ஹிட்மேன் எக்ஸ்பிரஸ். சிங்கநல்லூர் நம்ம செந்தூர் எக்ஸ்பிரஸை பார்க்காம போகிறது இல்லைங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்புவோம். நம்ம வண்டி ரெடியாக இருக்காருங்க. சிவகாசின்னு சூப்பராக போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ நாகர்கோவில் வண்டிங்க, கன்னியாகுமரிங்க. அப்படியே போகலாம் வாங்க. நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச் வண்டிங்க. ஸோ இங்கே நம்ம இந்த வண்டிங்க 688A முன்பதிவு, விருதுநகர் டிப்போங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஹிட்மேன் எக்ஸ்பிரஸ் சிவகாசி 67
15:77. மோஸ்ட்லி நம்ம சேனலில் 11 மணி வண்டியை வந்து எடுக்க சொன்னீங்க. ஸோ அது வந்து இன்னும் ஒரு 7 o'clock போல் தான் வருது சிவகாசி போகிறாங்க. ஸோ அதனால் 10 o'clock சர்வீஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஹிட்மேன் எக்ஸ்பிரஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ரெகுலராகவே நிறையா பேர் இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கீழே கூட கமெண்ட் பண்ணுவீங்க, அது ட்ரை பண்ணுங்கள் இது ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து மாகி ஒருத்தவங்க ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் வந்து எப்படிங்க, எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எனக்கு இருக்கிறது ஒரு நாள் லீவு. இங்கேருந்து பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியிலேருந்து மாகி போயிட்டு மாகியிலேருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போடணும். எனக்கு ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சண்டே ஒரு நாள் தாங்க லீவு. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ ஃபுல் டைம் யூடியூப்பில் இப்போதைக்கு இறங்குற மாதிரி பிளான் இல்லைங்க. பிகாஸ் நமக்கும் லிமிட்டடான வியூஸ் தான் வருது. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்க பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேர்த்த. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் கேட்குற ஜேர்னி எல்லாமே டே பை டே வருங்க. நான் தான் பிளான் பண்ணிருக்கேன். நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா 1 day once போடுற மாதிரி தான் பிளான், ஃபுல் டைமாக பண்ணால். இவர் தாங்க நம்ம கண்டக்டர்னா. மத்தியானமே கால் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் டிஎன்எஸ்சிசி வேறு லெவலில் போகுதுங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் மதர் கார்பரேஷன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு. நான் இப்படி சொன்ன உடனே ஓகேப்பா வாப்பா உனக்கு பக்கத்தில் ஜென்ஸ் போட்டலாம் அப்படின்ட்டாரு இவர் டிரைவரை. நாங்கள் வண்டி ஃபுல்லுங்க, டைம் ஆச்சு, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஷார்ப்பாக ரெகுலராக 10 மணிக்கு எடுக்கிறாங்க இங்கேருந்து. வண்டியை வெளியே எடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெடி ஆகணும். பழைய பஸ் ஸ்டாண்டா? பழைய பஸ் ஸ்டாண்ட் போகாத பஸ் அங்க. நம்ம வண்டி மதுரையெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாமே சிவகாசி தாங்க. இப்போ நம்ம வண்டியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. சிவகாசி டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. விருதுநகர் டிப்போங்க. 668A வண்டியோட ரூட் நம்பருங்க. ஃபாஸ்ட் ரைடர். எப்போயுமே நம்ம சிவகாசியில் மத்தியானம் 1:05 எடுத்து நம்ம கோயம்புத்தூர் 8:30 வந்துடுவாங்க. அதே மாதிரி ரெகுலராக 10 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்து காலையில் 6 o'clock ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. டிக்கெட் சார்ஜஸ், எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் போகிறாங்க, போகிற வழி என்ன, எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நைட் சிவகாசி வண்டி பண்ண மாட்டிங்களான்ட்டு. ஃபைனலாக இன்றைக்கி தாங்க பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 1 August 2026ங்க. இப்போ ஓடிஆர்எஸ் நம்ம புக் பண்ணோம்னா உங்களுக்கு டிக்கெட் இப்படி தான் தருவாங்க. நம்ம ஃபேர்லாம் வராதுங்க. கோயம்புத்தூர் டு சிவகாசின்னு போட்டு நம்ம ஓடிஆர்எஸ் புக்கிங்கோட நம்பர் வரும். ஸோ எத்தனை மணிக்கு தராங்க, எந்த டிப்போ, ரூட் நம்பர் எல்லாமே தெளிவாக வந்துடுங்க. இது புதுசாக இருக்குங்க. இன்னைக்கு சாட்டர்டே நைட்டுங்கனால மிராஜில் அவ்வளோ க்ரௌடுங்க. இது ஒரு சூப்பரான தேட்டருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச பைபாஸ் தாங்க. லெஃப்ட்டில் போனால் சேலம், ரைட்டில் போனால் பாலக்காடு, திரிஷூர், அந்த மாதிரி கேரளா ரீச் பண்ணலாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். நமக்கு நெக்ஸ்ட் அஃபிஷியலுங்கிறது சூலூர் போயிட்டு சூலூரில் ஒரு 3 பேர் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு பல்லடம், தாராபுரம், அப்புறம் ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், மதுரை, அதுக்கப்புறம் திருமங்கலம், விருதுநகர், அப்புறம் அந்த வழியாக நம்ம சிவகாசி போவோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கார்னப்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கோங்க. நம்ம டிரைவரை நான் பேர் பார்த்திங்கன்னா துரைராஜ், நம்ம கண்டக்டர் நான் பேர் பார்த்திங்கன்னா பிரதீப் குமார். இப்போலாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க நம்ம டிரைவர் கண்டக்டர் பேர் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதனால் இதை கண்டினியூ பண்ணலாம் ரெகுலராக. பல்லடம் ஷார்ப்பாக நம்ம 10:50 வந்திருக்கோங்க. நம்ம தாராபுரத்துக்கு டைவர்ட் ஆயாச்சுங்க. கரெக்டாக மதுரைக்கு 164 கிலோமீட்டருங்க.
எஸ் கரெக்டாக 11:55க்கு நம்ம ரெகுலராக நிப்பாட்டுற தாராபுரம்லாம் தாண்டி பாலாஜி தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஒரு காஃபி அடிச்சுட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ வரைக்குமே ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓவர்டேக்ஸும் வந்துச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அழகே சென்றாக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ப்ளஸ் நம்ம டைம் காஃபி இல்லை டீ தாங்க. தலைவலிக்குதுங்க. ஸோ டீயே அடிப்போம். எஸ் திண்டுக்கல் பைபாஸ் கரெக்டாக 1 மணிங்க. கொடை ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:25ங்க.
எஸ் கரெக்டாக 2:40ங்க. தம்பி கொஞ்சம் லைக்கடா. எஸ் இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கோங்க. நம்ம திருநெல்வேலி கோயில்பட்டி பைபாஸு அந்த வழியாக பாதி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டிலேருந்து ஒரு வில்லேஜ் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோங்க. விருதுநகர்லேருந்து இந்த சிவகாசி ரூட் வந்து நான் போனதில்லை. ஸோ நைட் டைம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஐ திங்க் ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. 3:30க்கெல்லாம் போயிடுவாங்க போல். பார்ப்போம். எஸ் 2:45க்கு விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரி ஆகுங்க. விருதுநகர் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் ஃபஸ்ட் டைம் போகிறோங்க. சிவகாசிக்கு கரெக்டாக 25 கிலோமீட்டருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் சங்காங்கோயில் போகலாம் போல் இருக்குங்க. 76 கிலோமீட்ரு. நடுவில் கழுகுமலை இருக்கும் போல் இருக்குங்க. அதில் கழுகுமலை பரோட்டா ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ஏரியா தான் போல் இருக்குங்க. ஸோ நம்ம சிவகாசிக்கு ஒரு 25 கிலோமீட்டருங்க. ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் காலேஜ் ஃபார் விமென்ஸ். பட்டாசை வச்சு காலேஜ் நேம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் என்ன தெரியுது, சிவகாசிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுன்னு அர்த்தங்க. எஸ் சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தாச்சுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. ஆக்சுவலி டைமு 3:30 ஆச்சுங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தை பாருங்கள், ஜேன்னு இருக்காங்க. இவங்க ஸ்லாங்கே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காலையிலே சுட சுட அப்பம் போடுறாங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எஸ் ஒரு காஃபி குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் நம்ம தாராபுரத்தில் காஃபி கிடைக்கல, பட் இங்கே தாங்க கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஜேர்னியில் ஒரு காஃபி, அவ்வளோதாங்க.
ஏர்லி மார்னிங் கரெக்டாக 3:30க்கெல்லாம் நம்ம சிவகாசி கிராக்கர் சிட்டிக்கு வந்தாச்சுங்க. ஒரு அருமையான பயணம். நம்ம சிறுவாணி சாரலேருந்து கிராக்கர் சிட்டி, லிட்டில் ஜப்பான் இந்த மாதிரி பல பேர் இருக்குங்க இந்த ஊருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஊருக்கு வரேன். அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. ஒரு தரமான ஜர்னி, ஒரு சூப்பரான சப்போர்ட்டிவான க்ரூங்க. உண்மையாலுமே 2 பேத்துக்குமே பயங்கர தேங்க்ஸ். ஒன்று டிக்கெட் சார்ஜஸ் மட்டும் தாங்க சொல்லலை. டிக்கெட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சிவகாசி வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா வரும். ரிசர்வேஷன் பண்ணுங்க 280 ரூபா வருங்க. 81 ரூபா வந்துச்சு. அதே மாதிரி ரெகுலராக கோயம்புத்தூர்லேருந்து சிவகாசிக்கு 7 சர்வீஸ் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர் உக்கடம் பிரான்ச்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம உக்கடத்தில் 9:30க்கு எடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு 5 மணிக்கு வருவாங்க. அதே மாதிரி நைட் இங்கே எடுத்து காலைல உக்கடம் போயிடுவாங்க. ஸோ அந்த வண்டி நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்கிறீங்க. கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க. இப்போ தான் இந்த ஊர் வந்து ஒரு செம வைப்பாக இருக்குது. காலையில் 3:30க்கெல்லாம் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு எடுத்து நம்ம கோயம்புத்தூர் 8:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. அதே மாதிரி 10 மணிக்கு எடுத்து இங்கே வந்து 4 o'clock வந்துடுறாங்க. மோஸ்ட்லி 4க்கு வந்து அதிகமாக ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. 3:30 to 4 o'clockலாம் ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு சூப்பரான தரமான ஜர்னியில் மீட் பண்ணலாம். டாடா. எஸ், இங்கேருந்து நமக்கு வேறு நெக்ஸ்ட் பிளான் எதுன்னு இல்லைங்க. இங்கேருந்து எந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் இல்லை. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மதுரை போக போகிறோங்க. 4 மணிக்கு ஏசி வண்டி பிடிச்சாச்சு. ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போடுறோம். 2 மணி நேரத்துக்கு கழிச்சு மதுரை மாட்டுத்தாவணியில் இறங்க போகிறோங்க. இது ஆக்சுவலி திருச்சி வண்டிங்க. மதுரை வந்து 1 to 1, மதுரையிலேருந்து திருச்சியும் 1 to 1ங்க. ஸோ மதுரைக்கு எவ்வளோ டிக்கெட் சார்ஜுன்னு பார்க்கலாங்க. நம்ம சிவகாசியிலேருந்து ஃபஸ்ட்டு வண்டிங்க 3:55 எடுப்பாங்களாம்மா இந்த வண்டி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு ரெகுலராக இருக்குது. பட் இந்த வண்டி ஃபஸ்ட் வண்டிங்க, ஏசி வண்டி. இதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா பழனி வண்டி ஒன்று இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தபடி இந்த வண்டி தாங்க. கரெக்டாக 100 ரூபாங்க சிவகாசிலேருந்து மதுரைக்கு ஏசி பஸ்ஸில். ஷார்ப் 6 மணிக்கு பாண்டி வீடுக்கு வந்தாச்சுங்க. சொல்லி மாட்டுத்தாவணி போயிடலாங்க. நல்லா தூக்கங்க. சூப்பராக காலையில் 2 மணி நேரத்தில் வந்துட்டோங்க. கரெக்டாக திருச்சி 1 to 1 செமையாக இருக்குங்க. காலையில் மதுரை மாட்டுத்தாவணி. இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை வேளாங்கண்ணி இருக்குங்க. இது மதுரை திருவண்ணாமலை. மதுரை பன்ருட்டி. இந்த 3 வண்டியில் நெக்ஸ்ட் எந்த வீடியோ வரும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். என்ன எடுக்கலாம்? 3 வண்டி இருக்குது. எந்த வீடியோ எடுப்போம்?